இன்றைக்கி இப்போ சிம்பிளான ஒரு ஸ்வீட்ஸ் பார்க்கலாமா. அது காலையில் நம்ம தேங்காய் பால் புழிஞ்ச தேங்காய் பிண்டி இதில் நல்லா பால் பூரா எடுத்துட்டேன். இப்போ நல்லா உதிரியாக வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட்ஸ் பண்ண போகிறோம். இதில் தேங்காயும் ஏலக்காய் பொடியோட வாசனையும் நல்லா இருக்கும். நம்ம இதை வச்சு ஒரு ஸ்வீட்ஸ் பண்ணலாம். சட்டி நல்லா காஞ்சி வருது. அதுக்கு மேலே நம்ம அந்த தேங்காய் பூ போட்டுக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். தேங்காய் விற்கிற விலைக்கு நம்ம தேங்காய் பிண்டியெல்லாம் களைய தேவையில்லை. அதை வச்சு நம்மளே ஒரு ஸ்வீட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் ஒரே லேசாக சூடு பண்ணிவிட்டு லேசாக சூடாகிடுச்சு. தேங்காய் நல்லா சூடாகிடுச்சு. இதில் நம்ம கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை இல்லைன்னு நாட்டு சர்க்கரை எதுவும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பருப்பி நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பால் எடுத்து தேங்காயெல்லாம் களைய தேவையே இல்லை. அதை வச்சு ஒரு ஸ்வீட்ஸ் பண்ணால் பாப்பாங்க சாப்பிடுவாங்க. தேங்காய் பருப்பு ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்களும் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கு. அது மேலே கொஞ்சம் சட்னிக்கல்ல பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கல்ல பாதாம் பருப்பு, நடக்கடலை எல்லாமே போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேங்காய்க்கெல்லாம் நல்ல விலையாக இருக்குது. ஆல்மோஸ்ட் நம்மளோட ஸ்வீட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாப்பாவங்களாம் ஸ்கூல் விட்டு வந்து அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் வேணும்னா இது மாதிரி பண்ணி கொடுத்துடலாம். அதுவும் நம்ம வீட்டில் தேங்காய் பாலில் எடுத்து அந்த தேங்காய் மிச்சம் இருந்து அதை வச்சு நம்ம இப்படி பண்ணி கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாதாம், பிஸ்தா, நிலக்கடலை, சட்னிக்கல்லை எது வேணாலும் போடலாம். இப்போ நம்ம வீட்டில் சட்னிக்கல்லை தான் இருந்துச்சு. அதை வேணால் சட்னிக்கல்லை போட்டுட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம உருண்டை பிடிக்கிற மாதிரி செய்கிறது சரிங்களா. போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது உருண்டை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பாப்பாங்க எடுத்து வந்து சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான